வியூஸ் ஆஃப் வில்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல நம்மளுடைய தேசத்தின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 நாள் சுற்றுப்பயணமா தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. அவர் வந்த அந்த 2 நாட்கள்ல தமிழகத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன நலத்திட்ட உதவிகள் நம்மளுடைய தமிழகத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு, எதற்காக அவர் முக்கியமா இங்க வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சனிக்கிழமை, அதாவது 26 ஜூலை 2025 அன்னைக்கு நம்மளுடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துல வந்து இறங்குறாரு. அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா தூத்துக்குடிக்கு வந்து இறங்குறாரு. ஏன் தூத்துக்குடி வராரு? தூத்துக்குடி விமான நிலையத்துல மறுசீரமைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஒரு விமான நிலைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறதுக்காக அங்க வராரு. சனிக்கிழமை இரவு அந்த நிகழ்வு நடக்குது. கிட்டத்தட்ட 488 கோடி ரூபாய் பொருட்செலவுல அந்த விமான நிலைய கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மத்திய நெடுஞ்சாலைத்துறை சார்பா முன்னெடுக்கப்பட்டிருக்க பல நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலை சாலைகளுக்கான அடிக்கல்லையும் நாட்டுறாரு. அது மட்டுமான்னு கேட்டா இல்லங்க, தூத்துக்குடி துறைமுகத்திற்கான ஒரு அடிக்கல்லையும் நாட்டிருக்காரு. தூத்துக்குடி துறைமுகம் ஏற்கனவே இருக்கே, அங்க என்ன புதுசா பண்ண போறாங்கன்னு கேட்டா உலகத்தரத்திற்கு தூத்துக்குடி துறைமுகத்தை மாத்த போறதா அங்க சொல்லப்படுது. சனிக்கிழமை இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிச்சுட்டு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில அவர் தங்குறாரு. அங்க தங்குற போது மாநில கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி, இங்க யாரு முன்னெடுப்பாங்க, இங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருக்கா அப்படிங்கிற பல பேச்சுவார்த்தைகள் இங்க நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இத பத்தின அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியே வரல. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராரு. இந்த ஊரு அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. இது சோழர்களின் பாரம்பரியத்தையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா பார்க்கப்படுது. இந்த பொக்கிஷத்தை யுனெஸ்கோவும் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த கோயில் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கோயில் எப்படி இருக்கோ அதே உருவ அமைப்பை ஒத்து போவதாக சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய வரலாறு இருக்கு. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் கங்கை ஆற்றின் நதியை எடுத்துட்டு சிறப்பு அபிஷேகமும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அவரு சோழர்களுடைய வரலாற்றை போற்றுற மாதிரி சிறப்பு நாணயத்தை வெளியிட்டு இருக்காரு. இந்த நாணயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா 99% தூய வெள்ளியில இந்த நாணயம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான். அதன் பிறகு வழக்கமா திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கோ இல்ல தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனாவோ தமிழ்ல பேசி ஆரம்பிக்கிற அதே ஃபார்மட்ல இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காரு. வணக்கம் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரையை ஆரம்பிச்சு சோழர்களுடைய வரலாற்றையும் சோழர்களுடைய கலாச்சாரத்தையும் போற்றி பாடுற அளவுக்கு பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. முக்கியமா சோழர்களின் குடவோலை முறையை பத்தி ரொம்ப தெளிவா அங்க இருந்த மக்களுக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கங்கை கொண்ட சோழபுரத்துல இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கா அப்படிங்கிறதே தமிழர்களுக்கு மோடி அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் தெரியவே வந்திருக்கு. சமூக ஊடகங்கள் முழுக்க கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயில்கள் பற்றிய பதிவுகளை நாம தொடர்ந்து பார்க்க முடியுது. அங்க நடந்த அந்த முப்பெரும் விழால கலந்துகிட்ட நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து நடந்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல நலத்திட்டங்களை அந்த மேடையிலேயே அறிவிக்கிறாரு. அதுல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, சோழர்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுல ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலைகள் தமிழகம் எங்கும் வைக்கப்படும், அத மத்திய அரசே எடுத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இது ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 2 நாள் பயணத்தை வழக்கமா நிறைய பேர் எதிர்ப்பாங்க. குறிப்பா இந்த 2 நாள் பயணத்தை நிறைய பேர் வரவேற்று சமூக ஊடகங்கள்ல பதிவு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினர் மட்டும்தான் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும் கருப்பு கொடியை நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரர்களை எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல, அவங்கள எங்கேயுமே வெளியவும் விடல. ஏன் வழக்கத்துக்கு மாறா நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா அதற்கு முக்கிய காரணம் பல நலத்திட்டங்களை இந்திய நாட்டிற்காக அவர் அர்ப்பணிச்சாரு அவருடைய இந்த 2 நாள் பயணத்துல.
அது மட்டும் இல்லாம தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை அவர் வாயால பேசுறது இன்னும் அந்த இடத்துக்கு பெருமையை சேர்த்திருக்கு அப்படிங்கிறது இங்க பல பேருடைய கருத்தாவும் இருக்கு. அதுதான் தீர்க்கமான உண்மையும் கூட. வரக்கூடிய 2026 ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கான ஒரு முக்கிய நகர்வா இது இருக்குமோ அப்படின்ட்டும் பல அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. மொத்தத்துல பிரதமர் நரேந்திர மோடியோட இந்த 2 நாள் தமிழக பயணம் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் கலாச்சார பெருமை, அது மட்டும் இல்லாம அரசியல் நகர்வுகள்னு பல அம்சங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 2 நாள் பயணத்துல அவர் ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் எந்த அளவுக்கு மக்களை போய் சென்று அடையுது அப்படிங்கிறதையும், எந்த மாதிரியான ஒரு அரசியல் தாக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.